கோல்டில் பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி கோல்டில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி வால்யூமாக மேலே போன கோல்டு மார்க்கெட்டு அகைன் ப்ரீவியஸாக இந்த சப்போர்ட் பிளேஸுக்கு கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்தாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம 1 மினிட்டில் வந்து பை என்ட்ரி கொடுத்துருப்போம் நம்மளோட டெலிகிராம் சேனலில். ஆல்மோஸ்ட் நம்ம பை என்ட்ரி வந்து 4371 கொடுத்துட்டு 4501 வந்து டார்கெட் கொடுத்துருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து 1400 பிப்ஸ் வந்து டார்கெட் கொடுத்துருப்போம். நம்ம கொடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து மார்க்கெட்டில் எப்படிலாம் சப்போர்ட் எடுக்குங்கிறதையும் ட்ரா பண்ணி போட்டிருப்போம். Hey, I've seen this one. This is a classic. நம்ம ஆல்ரெடி ட்ராப் பண்ண மாதிரியே மார்க்கெட்டில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷாக மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ட்ரேடு கொடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா 800 பிப்ஸ் வந்து மார்க்கெட் வந்து நம்ம ட்ராப் பண்ண மாதிரியே மேலே வந்திருக்கும். அந்த மார்க்கெட் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து 1000 பிப்ஸ் வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கும் நம்ம கொடுத்த என்ட்ரியிலேருந்து. பர்ஃபெக்டாக இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்டு நம்ம ஆனாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஃபுல் டிபி வந்து ஹிட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னொரு ட்ரேடும் கிடைச்சிது பை என்ட்ரியில். ஸோ இந்த என்ட்ரி நம்ம கொடுத்துருப்போம். இந்த என்ட்ரி பார்த்திங்கன்னா 4429 கொடுத்துட்டு டார்கெட் வந்து ஒரு 500 பிப்ஸில் கொடுத்துருப்போம். நம்ம கொடுத்த ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இதோட டார்கெட்டும் ஃபுல்லாகவே அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக நம்ம இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடோட டார்கெட்டும் 1400 பிப்ஸை வந்து ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஃபுல் டிபியும் இதில் ஹிட் பண்ணியிருப்பாங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.